வணக்கம் மக்களே! பிக் பாஸோட முதல் ப்ரோமோ போட்டாச்சு. விஜிஎஸும் கரெக்ட்டா என்ட்ரியும் குடுத்துட்டாரு. இவர் என்ட்ரி அப்படின்றத தாண்டி, இவர் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ப்ரோமோல சொல்லப் போறாரு. ஏன்னா, முதல் ப்ரோமோ தான் இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன கேள்விகள் வரும் அப்படின்றத நமக்கு காட்டும் இல்லையா? அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவரு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. பில்டப்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா, அங்க லைவ்ல அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் டவுட் தானோ அப்படின்ற மாரி தான் அது வந்து இருந்தது. ஏன்னா, கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையும் வாரம் வாரம் இவர் ஒழுங்கா கேட்டிருந்தாலே இவ்வளவு பெரிய சம்பவங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடக்காதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னைக்கு வந்து நின்னுட்டு நான் வந்து கேட்க போறேன் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி நியாயம்னு நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றது இல்லையா? பினாலே நெருங்கியாச்சு. போட்டியாளர்களுக்குள்ள பயம், பதட்டம் இதெல்லாமே வந்து தெளிவா பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிக்கெட் ஃபினாலே நடந்த விஷயங்கள சொல்றாங்க. மேபி முத்துவா இருக்கலாம், இல்ல பவியா இருக்கலாம், ஜாக்கா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம் அப்படின்றது. இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பயம் பதட்டத்தினால அவங்க வந்து ஒரு சில செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. மேபி டாஸ்க்ல நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ரயானுக்கு குறும்படம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே இந்த வாரம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட நின்னுட்டு இருக்கோம். ஏன்னா ரயான் நிறைய ஃபவுல் கேம் ஆடினாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, அவரோட டாஸ்க் பீஸ்டா நிறைய டாஸ்க் வந்து நல்லா பண்ணிக்கா. ஒரு சில டாஸ்க்ல நிறைய இது விஷயங்கள் பார்க்கப்பட்டதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அததான் அவர் வந்து மீன் பண்றாரு அப்படின்றத நம்மளால தெளிவா பார்க்கும்போது பதட்டத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஆனா அந்த இதுக்கப்புறம் இவங்க கிட்ட போயிட்டு நம்ம உங்களோட கேமை நீங்க இப்படி விளையாடுங்க, நியாயமா விளையாடலாம், இல்ல இந்த மாதிரி திருப்பி விளையாடலாம், ஓபன் அப் ஆகுங்க அப்படின்னு நான் வந்து இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஏன்னா நாட்கள் முடிய போகுதுன்றது தெரிஞ்சாச்சு. அவ்வளவுதான். மணி பாக்ஸுக்கு அடுத்தது ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதுனால. இத தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து நீங்க ஏன் இப்படி விளையாண்டீங்க அப்படின்ற கேள்வியை மட்டும் தான் இனிமே நம்மளால அவங்க கிட்ட கேட்க முடியும். இந்த டிக்கெட் டு ஃபினாலே நடந்த ஒரு சில சம்பவங்களை அவர் வந்து கேட்க போறேன் அப்படின்றதுதான் நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அலையன்ஸ் போட்டு விளையாண்டாங்கன்றதும் ஒரு பெரிய பிரச்சனையா அந்த இடத்துல ஓடுச்சு. அது ரிலேட்டடான கேள்விகள் அப்படின்றது கேட்கப்படும் அப்படின்றது. அதை தாண்டி அப்படின்னா சாக்ரிஃபைசஸ் நிறைய நடந்தது இல்லையா? அது ரிலேட்டடான விஷயங்களும் அந்த இடத்துல பேசப்படும் அப்படின்றது. மெஜாரிட்டி ரயானுக்கும் முத்துக்குமான பிரச்சனைகள் தான் அதிகப்படியான இந்த வாரங்கள்ல இருக்கிறதா இருக்கட்டும். இல்ல விஷாலுக்கு அடிபட்டு அருணுக்கும் அவங்களுக்கும் நடந்த மோதல்களா இருக்கட்டும். அந்த ஒரு விஷயங்கள் தான் அதிகமாவே இந்த வாரத்திலான கேள்விகளா இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் எவிக்ஷன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். மேபி சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா அப்படின்ற ஒரு கேள்வியை வேணா எதிர்பார்க்கலாம். ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்க வந்து இவ்வளவு நாள் மஞ்சரின்னு சொன்னவங்க இப்ப ஜாக்லின் எவிக்ட் ஆக போறாங்கன்ற நியூஸ் சடனா சௌந்தர்யா எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபேவரட்ஸ்க்கு ஈக்குவலா இவங்க அவுட் அவங்க அவுட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு அது ஓபன் அப்பாவே தெரிஞ்சிடும் யார் வந்து எவிக்டட், சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா அப்படின்றது. மேபி சிங்கிள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதை நம்ம என்னன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? குறும்படங்கள் இருக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மக்களே.